வெல்கம் டு மூச்சி பன்னி எஃப்எஃபோல்ட். நான் உங்கள் லில்லி. நான் வந்து இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, ஹேட் பட் லவ் த அன்ஸ்டோல்டு த லவ் ஸ்டோரி ஜி குக்கோ எஃப்எஃபோட பார்ட் 3 தான் பார்க்க போகிறோம். ப்ளீஸ் என் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஆர்மி ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணுங்கடா. அப்புறம் ஒரு 5 எப்படி சொல்கிறதுனா ஒரு 1 minutes மட்டும் பேசிக்கிறேன். சாரி, யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க. நான் எல்லாத்துக்கிட்டேயும் லில்லி கேரக்டர் இருக்கட்டுமா வேணுமா வேணாமான்னு கேட்டதுக்கு யாரோ வேண்டான்னு தான் சொன்னீங்க. ஸோ ஏன் நீங்கள் அது மாதிரி சொன்னீங்கன்னு எனக்கு தெரியல. பரவாயில்ல. நான் வந்து அந்த ஸ்டோரியில் வந்து லில்லி கேரக்டர் இறக்கிட்டேன். ஸோ திடீர்னு வந்து என்னால் வந்து நிறுத்த முடியாது. வேணால் வந்து லில்லி கேரக்டர் வரதை நான் குறைச்சிக்கிறேன். எனக்கு நிறைய பேர் வந்து பர்சனலாக எனக்கு பதில் சொல்லிட்டாங்க. இதனால தான் நான் வந்து லில்லி கேரக்டர் வேணாம் அப்படின்னு சொன்னேன்னு சொல்லி எனக்கு பர்சனலாக வந்து சில பேர் எனக்கு வந்து சொல்லிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு நான் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அவங்க பேர் மென்ஷன் பண்ண விரும்பலை. ஆனால் இன்னும் சில பேர் வந்து ஏன் வேண்டான்னு சொன்னீங்கன்னு வந்து எனக்கு தெரியல. பரவாயில்ல. ஏன்னா எனக்கு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வந்து இந்த மாதிரி கமெண்ட்ஸ் பார்க்கக்குள்ள லில்லி வேணும்னு சொல்ல ரொம்ப ஹர்ட் ஆகிட்டேன். ஏன் இந்த மாதிரி சொல்லிட்டாங்க, நாம் என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. எப்படியும் எல்லா கேரக்டரும் ஓஎன் வச்சு இறக்குவாங்க. எங்களுக்கு வந்து ஓஎன் வச்சு இறக்குறது பிடிக்கல. அதனால தான் நாங்கள் லில்லி, ஃபேரி இந்த மாதிரி எங்களை நாங்களே வந்து வச்சு இதுக்குள்ளே வந்து கொஞ்சம் ஃபன் பண்ணிவிட்டு இது பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ அது உங்களுக்கு பிடிக்கலன்றது எங்களுக்கு தெரியுது. பரவாயில்ல. ஆனால் இப்போ வந்து நான் இந்த ஸ்டோரியில் வந்து இறக்கிட்டேன். என்னால் வந்து டக்குன்னு வந்து ஸ்டாப் பண்ண முடியாது. வேணால் வந்து லைட்டாக அப்பப்போ மட்டும் வந்து லில்லி வந்து எட்டி பார்த்துட்டு போவாள். ப்ளீஸ் அதுக்கு மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேடா, நான் ரொம்ப நேரம் பேசிட்டேன். அவங்கள ஏதாவது ஹர்ட் பண்ணியிருந்தேன்னா சாரி. இப்போ வாங்கடா அப்படியே ஸ்டோரிக்குள்ளே போகலாம். நான் எதோட ஸ்டாப் பண்ணியிருந்தேன்னா, நம்ம பிடிஎஸ் மெம்பர் எல்லாருமே வந்து லண்டனில் போய் அந்த ஏர்போர்ட்டில் இறங்கி காருக்காக வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க. அதோடு தான் ஸ்டாப் பண்ணியிருந்தேன். வாங்கடா இப்போ அதுலேருந்து அப்படியே ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இப்போ அங்கே இருக்கிற மெம்பர்ஸ் எல்லாருமே அந்த காருக்கு தான் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ காரு வந்துடுது. எல்லாம் அதில் வந்து ஏறி பிடிஎஸ் மெம்பர் 7 பேரும், அப்புறம் வந்து கூட வந்து லில்லி வந்து மேனேஜராக இருக்கா இல்லையா, அதனால் அவளும் ஒரு 8 பேர் எல்லாம் போகிறாங்க. இப்போ அப்படியே வந்து எப்படின்னா ரூமுக்கு போகலை, ஸ்ட்ரெயிட்டாக வந்து கான்செப்ட் நடக்கிற அந்த ஸ்டேஜ் பர்ஃபார்முக்கு போயிடுறாங்க. இப்போ அப்படியே அந்த ஸ்டேஜுக்கு போனதுக்கப்புறம் உங்களுக்கு தனியாக ரூம் இருக்கும். பிடிஎஸ் மெம்பருக்கு மட்டும் தனியாக ஒரு ரூம் இருக்குது. அங்கே போயிட்டு எல்லாருமே ரெடி ஆகிட்டுருக்காங்க கான்செப்ட்காக. இப்போ அங்கே ஒருத்தவங்க வந்து, சார் வந்துட்டிங்களா, உங்களுக்காக தான் எல்லாம் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க, நீங்கள் ரெடினா சொல்லுங்கள், நாங்கள் போய் அலௌன்ஸ் பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒருத்தவங்க வந்து கேட்குறாங்க. இப்போ ஆரம்பா, நாங்கள் பசங்க எல்லாருமே நாங்கள் ரெடி ஆகிட்டோம், பாய்ஸ் எல்லாம் நாங்கள் ரெடி ஆகிட்டோம், நீங்கள் போயிட்டு அலௌன்ஸ் பண்ணுங்கள், நாங்கள் வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லிடுறாங்க. அதே மாதிரி அவங்களும் போயிடுறாங்க. இப்போ லில்லி தான், ஹே ஹாய்ஸ், எங்கே பாருங்கள், எல்லோரும் கரெக்டாக பர்ஃபெக்டாக பண்ணுங்கள். அப்பாவால் வர முடியல, என்ன தான் இருந்து பார்த்துக்க சொன்னாங்க. எனக்கும் டைம் இல்லை. நானும் இன்னும் கொஞ்சம் நேரம் உங்களோட பர்ஃபார்ம் முடிகிற வரைக்கும் தான் இங்கே இருப்பேன். அதுக்கு மேலே எனக்கும் ஒர்க் இருக்குது. நானே வெளியே போயிடுவேன். ஸோ பார்த்து கேர்ஃபுல்லாக இருங்க, பட் சேஃபாக இருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு லில்லி சொல்கிறான். இப்போ லில்லி என்ன பண்ணுறான்னா, ஜிமின் கிட்டே போய், இங்கே பாரு ஜிமின், நீ எதுவும் நினச்சிக்காத, எதுவும் போட்டு ஒரி பண்ணாமல் முன்ன கான்செப்டில் மட்டும் கரெக்டாக கான்சன்ட்ரேட் பண்ணி கரெக்டாக பர்ஃபார்ம் பண்ணு, ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு தனியாக போய் ஜிமின் கிட்ட மட்டும் லில்லி சொல்லிகிட்டு இருக்கா. இப்போ பக்கத்தில் வந்துட்டு, ஒய் இங்கே என்ன தனியாக பேசிகிட்டு இருக்கீங்க, அதெல்லாம் ஒன்று நின்றுட்டே, சும்மா ஜிமின்ட்டு தான் பேசிக்கிட்டு இருந்தேன் அப்படின்ட்டு லில்லி சொல்கிறா. இப்போ மெம்பர்ஸ் எல்லாருமே அவங்க வந்து அந்த பாய்ஸ் எல்லாமே பட்டு ரெடியாக இருக்காங்க. இப்போ ஓகே கார் பார்த்து கரெக்டாக பர்ஃபார்ம் பண்ணிட்டு வாங்க, எதுவும் நினைக்கக்கூடாது, ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு லில்லி சொல்லிகிட்ருக்கா. இப்போ அங்கே இருக்க பாய்ஸ் எல்லாருமே வந்துட்டு இப்போ வந்து ரெடியாக இருக்காங்க. ஏன்னா இப்போ வந்து எப்படின்னா ஒரு 2-3 சாங் பாடணும். அதனால வந்து ஒவ்வொரு டைம் வந்து அவங்க வந்துட்டு போகணும். இப்போ தான் வந்து ஃபஸ்ட்டு சாங் பாட போகிறாங்க. இப்போ எப்படின்னா போயிட்டு செம்மையாக பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ அங்கே எல்லாருமே சரி, பாய்ஸு 7 பேருமே அவ்வளோ அழகாக பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ ஜிமின்லாம் வந்துட்டு டீ கூட போயிட்டு அவ்வளோ அழகாக க்யூட்டாக வந்து பண்ணிவிட்டு அப்படியே ஒரு மாதிரி வந்து சிரிச்சிட்டு அப்படியே
டே கூட வந்து அவ்வளோ அழகாக விளாண்டுக்கிட்டு அப்படியே பாட்டு பாடிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி தான் யூ சுகா கூடயும் போயிட்டு அவ்வளோ அழகாக க்ளோஸாக இருந்துட்டு ஹக் பண்ணுறதும், ஒரு மாதிரி வந்து சுகாவை பார்த்து ஃப்ளர்ட் பண்ணுற மாதிரி, ஒரு மாதிரி வந்து எப்படின்னா டீஸ் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி வந்து விளாண்டுட்டு இது மாதிரி வந்து பாடிட்டுருக்காங்க. இந்த பக்கம் ஜேகே இதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கான், ஜிமின் என்ன பண்ணுறான் எல்லாத்துக்கிட்டேயும் அப்படின்றதும். அதே மாதிரி ஜின்கிட்டேயும் சரி, ஆரப்கிட்டேயும் சரி, ஹோபிக்கிட்டேயும் சரி, எல்லாத்துக்கூடயுமே அவ்வளோ அழகாக அவ்வளோ ஹாப்பியாக சிரிச்சுக்கிட்டே நல்லா வந்து பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ வந்து ஃபஸ்ட்டு பார்ட் வந்து முடிஞ்சிருது. இப்போ வந்து செம்மையாக எல்லாத்துக்கும் ஸ்வெட் ஆகுது. அவங்களால ஒன்றுமே பண்ண முடியல இப்போ. ஏன்னா அந்தளவுக்கு டான்ஸ் பண்ணிக்கிட்டே வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. இப்போ எல்லாருமே வந்து அப்படியே அந்த கீழே போயிடுறாங்க. ஏன்னா மற்றவங்களும் பாடணும்ல, மற்றவங்க வந்து இப்போ பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ எல்லாருமே வந்து ரொம்ப டயர்டாக வந்து ஆனால் கீழே போயிட்டு எல்லாம் அவங்கவுங்களுக்கும் ஒருத்தர் இருப்பாங்கள்ல, அவங்க கூட வந்து கேர் பண்ணுறவங்க, அவங்க வந்து எல்லாமே அந்த எப்படின்னா அந்த டவல் கொடுக்கறது, தண்ணி கொடுக்கறது, அப்புறம் அந்த ஆக்சிஜன் அந்த இதெல்லாம் கொடுக்கறது, அதையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஜிமின்க்கெலாம் ரொம்ப வந்து மூச்சு வாங்குது, ஸ்வெட் ஆகுது. இப்போ டே தான் ஜிமின் என்னடா என்ன பண்ணுது, இப்போ எப்படி இருக்குது, ஓகேவா? ஓகே டே பரவாயில்ல, எனக்கு இப்போ கொஞ்சம் நார்மலாக இருக்குது. அது ரொம்ப நேரம் ஓடிட்டே இருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சு, மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறான். ஏன்னா டேக்கும் செம்மையாக ஸ்வெட் ஆகுது, அவனுக்கும் மூச்சு வாங்குது. இப்போ நீ வாட்டர் குடி இந்தா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கொடுக்குறான். இப்போ அந்த பக்கம் ஹோபி தான் ரொம்ப ரொம்ப டயர்டாக வந்து அப்படியே ஒரு மாதிரி இதாகிட்டாங்க. ஏன்னா அவங்க நின்று 2 பாட்டு வந்து பர்ஃபார்ம் பண்ணணும். இப்போ ஜிமின் என்ன பண்ணுறான், வேகமாக ஓடி போய் ஹோபி இங்கே பாருங்கள் ஹோபி அப்படின்னு சொல்லிட்டு ஹோபிக்கெல்லாம் தண்ணி கொடுக்குறதும் கேர் பண்ணுறதும். அதே மாதிரி எல்லா மெம்பர்ஸ்க்குமே வந்து ஜிமின் வந்து நல்லா அவ்வளோ டேக் கேர் பண்ணி பார்த்துக்கிறான். அவனுக்கும் ரொம்ப கஷ்டம், அதே மாதிரி அவனையும் எல்லாருமே பார்த்துக்கிறாங்க. ஆனால் ஜிமின் வந்து ஜேகே பக்கத்தில் போகவும் இல்லை, ஜேகே திரும்பி கூட பார்க்கல. ஜேகே இதெல்லாமே பார்த்துட்டு தான் இருக்கான், எல்லாத்துக்கிட்டையும் க்ளோஸாக இருக்கான், நம்மக்கிட்ட மட்டும் வர மாட்டேங்கிறான்னு. இப்போ மறுபடியும் அந்த எல்லாமே இப்போ ஓரளவுக்கு எல்லாருமே நார்மல் ஆகிடுறாங்க. இப்போ மறுபடியும் என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ அப்படியே ஒரு 10 மினிட்ஸ் வந்து ரெஸ்ட் எடுக்கிறாங்க. இப்போ அவங்களுக்கு பசிக்கவில்லை, எல்லோரும் சாப்பிட்றாங்க. இப்போ ஜிமின் தான் டே சொல்லு ஜிமின்னா, நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன். ஏன்டா என்னாச்சு? ரெஸ்ட் ரூம் போயிட்டு இதுக்கூட போவாங்க, என்னடா கேள்வி இது? சாரி மச்சான், நான் மறந்துட்டேன் அப்படின்ட்டு சரட்டே வந்து சிரிக்கிறான். பல்ல காட்டாத அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் என்ன பண்ணுறான், ரெஸ்ட் ரூம் போகிறான். போயிட்டு அங்கே அந்த ரெஸ்ட் ரூமை ஆனால் ஃபினிஷ் பண்ணிவிட்டு இப்போ அப்படியே சும்மா அந்த கண்ணாடி, அந்த ரெஸ்ட் ரூமில் கண்ணாடி இருக்கும்ல, அதில் அப்படியே பார்த்துட்ருக்கான். இப்போ அவனோட ஃபேஸு சும்மா அப்படியே அந்த ஹேர்லாம் இருக்கும்ல, அது மாதிரி ஒரு மாதிரி அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு எல்லாம் பார்த்துட்ருக்கான். இப்போ பின்னாடி ஜங்குக்கு ரெஸ்ட் ரூமுக்கு தான் வரான். இப்போ ஜிமின் வந்து அந்த மினரலை பார்த்துருவான். கண்ணாடியில் பார்த்தோன்னே சரின்ட்டு வெளியே போகலாம் அப்படின்ட்டு போகிறான். இப்போ ஜங்குக் தான் ஹலோ ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லவும் ஜிமின் அப்படியே ஸ்டாப் ஆகிட்டான், எதுவும் பேசலை. என்ன ரொம்ப ஜாலியாக இருக்க போல், எல்லாத்துக்கூடையும் ஹக் பண்ணிவிட்டு க்ளோஸாக சிரிச்சிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்கியா, நடிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் கேட்குறான். ஜிமின் எதுவுமே பேசலை. பேசுடா ஏதாவது, ஏன் இவ்வளோ சைலண்ட்டாக இருக்க? ஹையாங்காச்சின்னு பார்த்துட்ருக்கேன். உனக்கெல்லாம் எதுக்கு நான் மரியாதை கொடுக்கணும்? உனக்கெல்லாம் நான் மரியாதையே கொடுக்கக்கூடாது. சொல்லு, என்ன ரொம்ப ஹாப்பியாக இருக்கியா, இல்லை ஹாப்பியாக இருக்கிற மாதிரி நடிக்கிறியா அப்படின்ட்டு ஜங்குக்கு வந்து ஜிமினை பார்த்து கேட்குறான். இப்போ ஜிமின் தான் அப்படியே திரும்பி ஜங்குக்கை பார்த்துட்டு அப்படியே அவனை ஐஸில் அப்படியே லைட்டாக கலங்கியிருக்கு. ஒரு பெயின் கலந்த ஒரு சிரிப்பு ஒன்று அப்படியே ஜங்குக்கை பார்த்து ஒரு சிரிச்சிட்டு அப்படின்ட்டு சிரிச்சிட்டு ஜிமின் என்ன பண்ணுறான், வெளியே வந்துடுறான். எதுவுமே பேசவே இல்லை. இப்போ ஜங்குக் தான் அப்படியே உள்ளாரா ஏதாவது பேசுகிறானா பாரு, எல்லாத்துக்கிட்டையும் பல்ல காட்டிக்கிட்டு இருக்கான். எங்ககிட்ட பேசுகிறதுக்கு அவ்வளோ வலிக்குது, அவ்வளோ கஷ்டமாக இருக்குது அப்படின்ட்டு ஜங்குக் செம்மையாக கோவமாக அப்படியே அந்த கண்ணாடி பார்த்துட்டு அப்படியே ஹேண்ட் ரெண்டும்
அப்படியே ஒரு மாதிரி ஊன மாதிரி ஊனிட்டு அப்படியே பேசிக்கிட்டு இருக்கான். இப்போ வெளியே வரக்குள்ளேயே ஜிமின் என்ன பண்ணுறான், அவனோட டியர்ஸ்லாம் அப்படியே வைட் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு பிரைட்டான ஒரு ஸ்மைல்ஸ் சிரிச்சுக்கிட்டே அப்படியே வெளியே வரான். இப்போ மறுபடியும் அவங்களுக்கு உண்டான மறுபடியும் அந்த கான்செப்ட் மறுபடியும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. மறுபடியும் போயிட்டு எல்லாருமே பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போல்லாம் செம்மையாக பர்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அந்த 3 சாங் அவங்களுக்காக பாட வேண்டியது இருந்தது. அந்த 3 சாங்கும் ஃபுல்லாக பாடிட்டு இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, மறுபடியும் வந்து அவங்க ரெஸ்ட் எடுக்கிற ரூமில் வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஏன்னா நைட்டு வந்து ஆர்மிஸ் கூட வந்து மீட்டிங் இது இருக்குது. அப்படின்னா அந்த ஒவ்வொரு ஆர்மிஸாக வந்து மீட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் கிஃப்ட்டெல்லாம் கொடுத்துட்டு போவாங்கள்ல, அந்த மாதிரி வந்து மீட்டிங் இருக்குது. அதனால வந்து அங்கேயே வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க. இப்போ செம்ம டயர்டு எல்லாத்துக்குமே. எப்படின்னா எல்லாருமே அந்த அந்த சோபா மாதிரி இருக்குது, எல்லாருமே படுத்து அவ்வளோ டயர்டாக தூங்கிட்டு இருக்காங்க. இப்போ அந்த பக்கம் ஆரம்பு, ஜின்னு செம்ம டயர்டில் அப்படியே தூங்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஹோபி, டேவும் அப்படியே தூங்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஜங்குக்கு அப்படியே கீழே அந்த சோபாவில் சாஞ்ச மாதிரி, சோபா எப்படின்னா ஹோபி கால் கிட்ட அப்படியே சாஞ்ச மாதிரி படுத்திருக்கான். இந்த பக்கம் யூங்கி அப்படியே அந்த இந்த பக்கம் ஒரு சோபா இருக்குது. இந்த பக்கம் எப்படின்னா யூங்கி வந்து அப்படியே உக்காந்துருப்பாங்க. அவங்க மடியில் வந்து ஜிமின் அப்படியே படுத்து செம்மையாக தூங்கிட்டு இருக்காங்க. செம்ம டயர்டு. இப்போ அப்படியே ஜெமின் என்ன பண்ணுறான்னா, அவனுக்கு அப்படியே ஒரு மாதிரி குளிர்ற மாதிரி இருக்குது. குளிர்ற மாதிரி இருக்குன்ட்டு அவன் ஒரு மாதிரி கையை காலெல்லாம் குறுக்கி குறுக்கி ஒரு மாதிரி படுத்துட்ருக்கான். இப்போ சுகா பார்த்துட்டு ஒரு அந்தாண்ட வந்து ஒரு வந்து துண்டு இருக்கும், ஒரு சின்ன பெட்ஷீட் மாதிரி இருக்கும். அதை எடுத்து ஜிமினுக்கு வந்து போத்தி விட்றான். மேலே அப்படியே போட்டு விடுறான். இப்போ ஜிமினும் அதை நல்லா போத்திக்கிட்டு அப்படியே அவ்வளோ அழகாக கம்ஃபர்ட்டாக அப்படியே தூங்குறான். இப்போ சுகா அப்படியே ஜிமினை பார்த்துட்டு அப்படியே லைட்டாக சிரிச்சுட்டு அந்த ஹெட்டை வந்து அப்படியே ஒரு மாதிரி ரப் பண்ணி கொடுத்துட்டு சுகா மறுபடியும் படுத்துக்கிறாங்க. இப்போ இது எல்லாமே ஜங்குக்கு வந்து அப்படியே தூங்கலை. ஏன்னா வந்து சுகா மடியில் படுத்துருக்கோலையும் ஜிமின் வந்து ஜங்குக்கு வந்து தூங்கியிருக்க மாட்டான். அப்படியே பார்த்துட்டு தான் லைட்டாக அப்படியே சும்மா ஐஸ் க்ளோஸ் பண்ணி படுத்திருப்பான். இதெல்லாம் பார்த்துட்டு ஜங்குக்கு செம்ம கோவம். அவனால் எதுவும் பேசவும் முடியாது. இப்போ இப்படியே தான் டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ எல்லாருமே அந்த ஒரு நைட்டு வந்து ஒரு 7:00 இருக்கும். ஆர்மிஸ் கூட வந்து மீட்டிங்க்காக வந்து எல்லாருமே வரிசையாக 7 பேரும் உட்காந்துருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிட்டேருந்து எல்லாம் ஸ்டார்ட் ஆகுறாங்க. ஆரம், ஜின், அப்புறமேட்டு ஜிமின், அப்புறம் ஜங்குக்கு, அப்புறம் அந்தாண்ட ஹோபி, சுகா, இப்படி வந்து 7 பேர் உட்காந்துருக்காங்க. இப்போ எல்லாருமே வந்துட்டு எல்லாத்துக்கிட்டையும் பேசிக்கிட்டு எல்லாத்துக்கிட்டையும் வந்து ஆட்டோகிராஃப் வாங்கிட்டு அவங்களுக்கு பிடிச்ச கிஃப்ட்டெல்லாம் அப்படியே வந்து கொடுத்துட்டு போகிறாங்க. இப்போ ஜிமின்கெலாம் அந்த ஹெட்டில் வந்து அந்த பூவால் ஜோடித்த மாதிரி அந்த பூ இருக்குல்லடா, அந்த மாதிரிலாம் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. ஜிமின் நல்லா வாங்கி அப்படியே ஹெட்டில் வச்சுக்கிட்டு ஆர்மிஸ்கிட்ட அவ்வளோ ஹாப்பியாக சிரிச்சுக்கிட்டு அவ்வளோ அழகாக பேசுகிறான். அவங்க அப்படியே ஆர்மிஸ் ஹேண்டை பிடிச்சி பேசுகிறான். அப்படியே எப்படின்னா ஹேண்டை பிடிச்சி பேசுகிறதும், அவங்க ஹெட்டை வந்து ஃபேஸ்ட்டு அப்படியே ஹேண்டை வச்சு பேசுகிறதும், இது மாதிரி வந்து பேசிக்கிட்டு இருக்கான். இது எல்லாமே ஜங்குக்கு பார்த்துட்டு சைடில் அவனுக்கு செம்ம காண்டாகுது. ஆனால் அது எதுவுமே கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு அப்படியே ஆர்மிஸ் கூட வந்து அவங்களும் பேசிக்கிட்டு இருக்கான். இப்போ அங்கே பின்னாடி ஒரு பொண்ணு ஜிமினா அப்படின்ட்டு கத்துது. இப்போ இந்த இங்கேருந்து ஜிமினா ஆ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ சராங்கியோ அப்படின்ட்டு சொல்லுது. சராங்கியோ அப்படின்ட்டு இங்கேருந்து ஜிமின் கத்துறான். அங்கேருந்து அந்த பொண்ணு கத்துது. இப்போ இங்கே இருக்க மெம்பர்ஸ் எல்லாருமே சிரிக்கிறாங்க. ஜங்குக்கு அப்படியே முறைக்கிறான். ஆனால் அது யாருக்கும் தெரியாது, ஜிமினுக்கும் தெரியாது. ஸோ அவனுக்கு அவ்வளோ கோவம் வருது. ஏன்னா ஜிமின் வந்து சிரித்தாவே ஜங்குக்கு அவ்வளோ கோவம் வருது. இப்போ இப்படியே தான் வந்து அந்த ஆர்மிஸ் மீட்டிங் எல்லாமே முடிச்சுட்டு நைட்டு வந்து ஒரு எப்படின்னா ஒரு 10:30 ஆகுது. இப்போ தான் எல்லாருமே வந்து அவங்க ஸ்டே பண்ணுற அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறாங்க. போயிட்டு 2 பேர் ஒவ்வொரு ரூமில் தங்கணும். இப்போ அங்கே வந்துட்டு லில்லி வரா. இப்போ அங்கே இருக்கிற மெம்பர்ஸ் எல்லாத்துட்டையுமே ஒவ்வொரு ரூமில் 2 பேர் தங்கணும். இப்போ என்னன்னா லில்லிக்கு தெரியல யார் எந்த இதுலன்னு சொல்லிட்டு பேங்க்பெட்டி அப்பா இப்போ வந்து லில்லி என்ன சொல்கிறா ஆரம்பிக்கிட்ட, ஆரம்பையா இந்த மாதிரி பேங்க்பெட்டி அப்பா உங்ககிட்ட இந்த கீழே கொடுக்க சொன்னாங்க. ஸோ இன்றைக்கி ஃபுல்லாக வந்து
நீங்கள் 1 டே ஃபுல்லாக ரெஸ்ட் எடுத்துகிட்டு அடுத்த நெக்ஸ்ட் டே வந்து எல்லாம் சுற்றி பார்த்துட்டு அப்புறம் வந்து உங்களை கிளம்பி வந்து வர சொன்னாங்க சவுத் கொரியாவுக்கு. எனக்கு வந்து இப்போ அர்ஜென்ட்டாக ஒர்க் இருக்குது, அதனால நான் இப்போயே கிளம்பி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு லில்லி சொல்கிறா. இப்போ ஆரம்பம் சரி லில்லி, சரி பார்த்து சேஃபாக போங்க அப்படின்னு சொல்லிட்டு கீ எல்லாம் ஆரம்பிக்கிட்ட கொடுத்துட்டு வந்து லில்லி கிளம்பி போயிடுறா. இப்போ வந்து எப்படின்னா கால் பண்ணி ஜிமின் கிட்டேயும் வீக்கிட்டேயும் சொல்லிவிட்டு அவள் கிளம்பி போயிடுறா. இப்போ இந்த பக்கம் எல்லாருமே அவங்கவுங்களுக்கு வந்து 2 ரூம் கொடுத்துருப்பாங்க. ஸோ வந்து இப்போ என்னென்னா எல்லாம் போய் அங்கே தங்குறாங்க. இப்போ எப்படின்னா ஆரம்புக்கு ஜின்னுக்கு ஒரு ரூம் கொடுத்துட்றாங்க, சுகாவுக்கும் ஜேஹோப்புக்கும் ஒரு ரூம் கொடுத்துட்றாங்க. இந்த பக்கம் வந்து ஜங்குக்கும் ஜிமினுக்கும் ஒரு ரூம் கொடுத்துட்றாங்க. வீக்கும் லில்லிக்கும் ஒரு ரூம் கொடுத்துருப்பாங்க. ஆனால் லில்லி வந்து கிளம்பி போனதுனால மட்டும்தான் அங்கே இருக்கா. வீக்கு மட்டும் தனியாக அந்த ரூம் இருக்கும். இப்போ எல்லாருமே என்னென்னா வந்து அந்த கீ கொடுத்துருவாங்க. ஜிமின் கிட்ட தான் வந்து அந்த கீ வந்திருக்கும். சரின்ட்டு அவனுக்கும் கூட யார் தங்குறாங்கன்னு தெரியாது. அவங்க ரூமில் போயிட்டு எல்லாம் ஃப்ரெஷ் ஆகிட்டு சாப்பிட்டு அப்படியே ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போ நம்ம ஜிமின் சைடு பார்க்கலாம் வாங்கடா. ஜிமின் நல்லா வந்து ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துட்டு இப்போ என்ன பண்ணுறான்னா ட்ரிங்க்ஸ் எடுத்துகிட்டு வந்து அவன் வந்து ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றான். ஏன்னா ஜிமின் நல்லா ட்ரிங்க்ஸ் சாப்பிடுவான். அவன் நிறையா வந்து இந்த ப்ராக்டிஸ் பண்ணுறதுனால அவனுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும். அந்த டைமில் வந்து அவனுக்கு அந்த ஒரு இது குறையிறதுக்காக ட்ரிங்க்ஸ் சாப்பிடுவான். இப்போ வந்து எப்படின்னா ட்ரிங்க்ஸ் ஃபுல்லாக சாப்பிட்டுட்ருக்கான். எப்படின்னா ஒரு பாட்டில் ஃபுல்லாக காலி பண்ணிட்டான். போதையில் எப்படின்னா 3/4 போதையில் இருக்கான் ஜிமின்னு. இப்போ தான் ஜங்குக்கு வந்து ஆரம்பிக்கிட்ட ஹயாங் என்னோட ரூம் எது, உன்னோட ரூம் 104 அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் சொல்கிறாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா ஜங்குக்கு வந்து ஒரு வேறு விஷயமா வந்து வெளியில் இருந்திருப்பான். அவன் கொஞ்சம் லேட்டாக தான் வந்திருப்பான். இப்போ அப்படியே உள்ளே போயிட்டு என்ன பண்ணுறான்னா அவன் பாட்டில் போயிட்டு ஃப்ரெஷ் ஆக போயிடறான். ஏன்னா அங்கே ரூமில் யார் இருக்காங்கன்னு ஜங்குக்கு தெரியாது. ஏன்னா ஜிமின் வந்து அந்த பால்கனி மாதிரி இருக்கும், அங்கே வந்து டேபிளில் வந்து குடிச்சிட்டு ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து அந்த சோஃபாவில் உட்காந்துருப்பான். இப்போ ஜங்குக் தான் ஃப்ரெஷ் ஆகிட்டு ரெஸ்ட் ரூம் போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வெளியே வந்து அவனோட நார்மல் ட்ரெஸ் வியர் பண்ணிக்கிட்டு அந்த டவல் எடுத்து அவன் ஹெட்டெல்லாம் ரப் பண்ணிக்கிட்டு இருக்கான். இப்போ இந்த பக்கம் ஜிமின் தான் அப்படியே ஃபுல்லாக ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டு அந்த கிளாஸ் வச்சுட்டு அப்படியே ஒரு மாதிரி விளாண்டுட்டு இருந்திருப்பான். அந்த கிளாஸ் சவுண்டு கேட்டு என்ன இந்த சத்தம் அப்படின்ட்டு ஜிமின் என்ன பண்ணுறான், அப்படியே ஜங்குக்கு என்ன பண்ணுறான், அப்படியே போயிட்டு எட்டி பார்க்குறான். பார்த்தா அங்கே ஜிமின் வந்து ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டுட்டு ஒரு மாதிரி வந்து ஃபுல் போதையாக லைட்டாக தான் வந்து அவனுக்கு போதை ஃபுல் போதைனே வச்சுக்கலாங்க. அவன் அப்படியே வந்து அந்த கிளாஸ் வச்சுட்டு அப்படியே விளாண்டுட்ருக்கான். இப்போ ஜங்குக்கு இப்படி பார்த்த உடனே செம்ம கோவம் வருது. இவன் என்ன பண்ணுறான் இங்கே அப்படின்ட்டு அப்படியே ஜிமினை தான் பார்த்துட்ருக்கான். இப்போ ஜிமினை அப்படியே அந்த கிளாஸை வச்சுட்டு ஒரு மாதிரி விளாண்டுக்கிட்டு அந்த ஒரு மாதிரி வந்து அப்படியே காற்றுலே கணக்கு போடுவாங்கல்லடா, அந்த மாதிரி போதையிலே ஒரு மாதிரி பண்ணிகிட்ருக்கான். இப்போ ஜங்குக் தான் இவனும் நானும் ஒரு ரூமா, என்ன இது அப்படின்ட்டு வெளியே போயிட்டு சரிடா ஜிமின் கிட்டே போயிட்டு ஏய் ஹயாங் இங்கே என்ன பண்ணிகிட்ருக்கீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினை பார்த்து ஜங்குக் கேட்குறான். இப்போ ஜிமின் அப்படியே நிமிந்து அப்படியே பார்க்குறான். பார்த்தா அவனுக்கு ஃபேஸே கிளியராக தெரியல, ஒரு மாதிரி அப்படியே 2-3 தெரியுது. ஏய் யார் நீ, இங்கே என்ன பண்ணுற, போ அந்த பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜிமின் வந்து போதையிலே வளர்றான். இப்போ ஜங்குக் தான் அப்படியே ஜிமின் கிட்டே போயிட்டு அப்படியே அவன் காலர் பிடிச்சி தூக்கிட்டு ஐயா இங்கே என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, என்ன வேலை பண்ணிகிட்ருக்கீங்க, என்ன ட்ரிங்க்ஸ்லாம் சாப்பிட்டுட்ருக்கீங்க, சொல்லவே இல்லை. ஏய் யாருட நீ, இல்லை யார் நீன்னு கேட்டேன். எனக்கு பிடிச்சிருக்கு, நான் சாப்பிட்றேன், அதை கேட்க நீ யார் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கேட்குறான். இப்போ ஜங்குக் தான் ஐயா நான் ஜங்குக் தெரியலையா, என்ன பழக்கம் இது, நான் போயிட்டு ஹயான்ட்ட சொல்லிட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் கேட்குறான். ஏய் போய் சொல்லுடா, போடா போய் சொல்லு. ஏன்னா ஜங்குக்கா ஓ
ஜங்குக் ஜங்குக். ஓ, நீங்கள் ஜங்குக்கா? சாரி சாரி சாரி. ஆமாம், இங்கே என்ன பண்ணுறீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கேட்குறான். இப்போ ஜங்குக் தான், ஹலோ, இட்ஸ் மை ரூம் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் சொல்கிறான். இப்போ மை ரூமா? இதுதான் என் ரூம், புரியுதா? எனக்குன்னு சொல்லி தான் கொடுத்தாங்க. ஆமாம், நீ என்ன பண்ணுறீங்க? உனக்கு தான் என்னை கண்டாலே பிடிக்காதே, இங்கே என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கேட்குறான். இப்போ ஜங்குக் தான், ஐயா குடிச்சிட்டு என்ன வளர்றீங்க, இங்கே என்ன பண்ணுறீங்க, அதுவும் இப்படி குடிச்சிட்டு இவ்வளோ தலைக்கீறி இவ்வளோ போதையில் பேசிக்கிட்டு இருக்கீங்க, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அவ்வளோ கோவமாக கேட்குறான். ஏய், நான் என்ன பண்ணேன்னா உனக்கு என்ன, ஏன் லைஃப்டா, நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறான். இப்போ ஜங்குக் தான், நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிட்டு போ, புரியுதா? அதுவும் நாம் இங்கே வந்து பர்ஃபார்ம் பண்ண வந்திருக்கோம். இந்த இடத்துல இது என்ன தேவையில்லாத வேலை. இருங்க, உங்களை போய் ஹயாங்கிட்டே சொல்லி வைக்கிறேன். உங்களால் பிடிஎஸ்க்கு கெட்ட பேர் உண்டாக்கி கொடுத்துருவீங்களாட்டு என்ன நினச்சிட்டு இருக்கீங்க ஹயா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் ஜங்கு கேட்குறான். இப்போ ஜிமின் தான், ஏய் சும்மா நிறுத்தடா, நான் எங்கே கெட்ட பேர் வாங்கி கொடுக்குறேன், நான் உங்களுக்கு என்றைக்கும் நல்ல பேர் மட்டும்தான் வாங்கி கொடுப்பேன், புரியுதா? உனக்கு 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 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விரல் எடுத்துகிட்டு போய் ஜங்குக்கோட செஸ்ட்டில் அப்படியே வச்சு அப்படியே 2-3 தரம் அப்படியே குத்தி உனக்கு மட்டும்தான் நான் கேட்டவன், புரியுதா? மற்ற எல்லாத்துக்கும் நான் ரொம்ப ரொம்ப நல்லவன். உனக்கு தான் என்னை கண்டாவே பிடிக்காது, தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறான். இப்போ ஜங்குக் தான், ஆமாம், எனக்கு உன்னை கண்டா பிடிக்கல தான், அதுவும் இந்த மாதிரி சீப்பாக பிஹேவ் பண்ணுற உன்னெல்லாம் பார்த்தாவே எனக்கு அருவெறுப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் என்ன பண்ணுறான், மறுபடியும் அந்த ரூமுக்கு உள்ள போகிறதுக்கு போகிறான். இப்போ ஜிமின் என்ன பண்ணுறான், ஜங்குக்கோட ஹேண்டை பிடிச்சி அப்படியே இழுத்து, என்ன சொன்ன இப்போ அருவெறுப்பாக இருக்கா? அருவெறுப்பாக இருக்கா? ஏய், என்னை பார்த்தா உனக்கு அருவெறுப்பாக இருக்காடா? சொல்லுடா, சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கோட செஸ்ட்டை அப்படியே தள்ளிக்கிட்டே வந்து பின்னாடியே ஜிமின் எப்படின்னா ஜங்கு பேக் சைட்லேயே போவான், ஜிமின் வந்து முன் சைட்லேயே வரான். அந்த மாதிரி வந்து போயிட்டே இருக்காங்க. ஹயாங், என்ன பண்ணுறீங்க? என்னை டச் பண்ணாதீங்க, டச் பண்ணாது பேசுங்க. ஏய், டச் பண்ணா என்ன பண்ணுவேன் இல்லை என்ன பண்ணுவேன்னு கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் என்ன பண்ணுறான், அப்படியே தள்ளிக்கிட்டே போகிறான். இப்போ ஜங்குக் தான் அப்படியே ஒரு இதுக்கு மேலே போயிட்டு அந்த பெட்டு ஹார்னரில் போய் இடித்து அப்படியே நிற்கிறான். இப்போ உன்னால் நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன்னு தெரியுமாடா? டேய், உன்னை எனக்கு எவ்வளோ பிடிக்கும் தெரியுமா? உன்னை நான் அவ்வளோ லவ் பண்ணுறேன்டா. ஆனால் இப்போ உன்னை இந்த வேர்ல்டில் நான் வெறுக்கிற ஒரே ஆள் நீ மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் என்ன பண்ணுறான், ஜங்குக்கோட அந்த செஸ்ட்டில் ஒரு விரலை வச்சு அப்படியே பாயிண்ட் பண்ணி சொல்கிறான். ஹயாங், என்ன சொல்கிறீங்க? ஆமாம், உன்னை நான் அவ்வளோ லவ் பண்ணேன், ஆனால் இப்போ உன்னை நான் அவ்வளோ வெறுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறான். இப்போ ஜங்குக்கு அப்படியே ஒரு மாதிரி ஷாக்காக ஜிமினை தான் பார்த்துட்ருக்கான். இப்போ ஜிமின் தான், உன்னை நான் எவ்வளோ லவ் பண்ண தெரியுமா? ஆனால் நீ என்னை பார்த்து அன்றைக்கி என்ன வார்த்தை சொன்ன, அதுக்கு தான் உன் கூட பழகிறேண்ணா. டேய், அதுக்கும் லவ்வுக்கும் வித்தியாசம் தெரியலடா உனக்கு. உன்னை நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து என் தம்பியிட உள்ள பையனாக தாண்டா உன்னை பார்த்தேன். ஏன்னா என் தம்பிக்கு உனக்கு ஒரே ஏஜ்டா. ஆனால் அதுக்கு மேலே போக உன் மேலே எப்படி எனக்கு ஃபீலிங்ஸ் வந்துச்சுன்னே தெரிலடா. ஆனால் உன்னை நான் ரொம்ப லவ் பண்ணிட்டேன். ஆனால் ஏன் லவ் பண்ணேன், எதுக்கு லவ் பண்ணேன்னு எனக்கே தெரியல. நான் உன் பின்னாடியே சுற்றுவேன், நாய் மாதிரி சுற்றுவேன். ஆனால் நீ என்ன அப்படி இக்னோர் பண்ணிட்டு போவேன். நான் அதை பெருசாக எடுத்துக்கவே மாட்டேன். சரி, உனக்கு நீ ஆகும்னா செய்யாகுவ.
அதனால உனக்கு அதனால தான் நீ அந்த மாதிரி இருக்க அப்படின்னு நினச்சிட்டு நான் அதை பெருசாக எடுத்துக்கல. அப்புறம் உனக்கு நீ வேண்டான்னு சொன்னாலும் உனக்கு பிடிச்சதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து உனக்கு கொடுப்பேன்டா. அதில் எனக்கு அவ்வளோ ஹாப்பினஸ் தெரியுமா? ஆனால் நீ அன்னைக்கு ஒரு வார்த்தை சொன்ன பார்த்தியா? என்ன சொன்ன? நான் அதுக்கெல்லாம் வேற ஆளை பாரா. டேய் டேய், நான் என்ன உடம்புக்காடா பழகுனேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து அப்படியே ஜங்குக்கை பார்த்துட்டு அப்படியே சொல்லிட்டு அவன் அப்படியே ஜிமின் வந்து செம்மையாக அழுகுறான். அவனால் அழுகையை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. எப்படின்னா ஜிமின் ஜங்குக்கோட செஸ்டில் அப்படியே ஜிமினோட ஹெட்டை வச்சுட்டு ஒரு மாதிரி அப்படியே அழுகுறான். உன்னை எனக்கு அவ்வளோ பிடிக்கும்டா, ஆனால் நீ என்னை அவ்வளோ சீப்பாக எடை போட்டுட்டல. இனிமேல் நீயா நினச்சா கூட நான் இனிமேல் உன்கிட்ட வந்து பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் என்ன பண்ணுறான், அப்படியே ஜங்குக்கு அப்படியே நிமிர்ந்து ஃபேஸை தான் பார்க்குறான். இப்போ ஜங்குக்கோட ஐஸும் லைட்டாக அப்படியே கலங்கியிருக்கு. இப்போ ஜிமின் என்ன பண்ணுறான், ஆனால் நீ ரொம்ப அழகாக இருக்கு, ஆனால் உன் கேரக்டர் உன் மனசு சரியில்லை, உன் மனசு ரொம்ப அழுக்காக இருக்குது. ஆனால் நான் அழகாக இல்லைனாலும் என் மனசு ரொம்ப சுத்தண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் என்ன பண்ணுறான், அப்படியே ஜங்குக்கோட ஃபேஸை அப்படியே கப் பண்ணி அப்படியே பிடிச்சிட்டு அப்படியே லைட்டாக அந்த கிஸ் அப்படின்னா ஜங்குக்கோட லிஃப்டில் அப்படியே லைட்டாக அப்படின்ட்டு லைட்டாக அப்படியே ஒரு கிஸ் பண்ணிவிட்டு இனிமேல் நீயா நினச்சா கூட ஏன் நானா நினச்சா கூட இந்த ஜிமின் உன்கிட்ட பேச மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் என்ன பண்ணுறான், அப்படியே போய் அந்த பெட்டில் அப்படியே பொத்துன்னு விழுந்துடுறான். இப்போ ஜங்குக்கு அப்படியே ஸ்டன்னாக அப்படியே நிற்கிறான். அவன் ஐஸ்லாம் அவ்வளோ டியர்ஸ் வருது. அவனுக்கு அவ்வளோ கோவம் வருது. என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுனே தெரியல. இப்போ அப்படியே ஜங்குக்கு என்ன பண்ணுறான், அப்படியே திரும்பி ஜிமினை தான் பார்க்குறான். ஜிமின் அப்படியே போதையிலே நீ ஏன்டா என்னை பார்த்து அப்படி சொன்ன? நான் அதுக்கெல்லாம் பழகலடா. நான் உன்னை அவ்வளோ லவ் பண்ணுறேன்டா. அது ஏன்டா உனக்கு புரியல அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அப்படியே உளறான். இப்போ இதெல்லாமே ஜங்குக்கு அப்படியே பார்த்துட்டு தான் இருக்கான். இப்போ அப்படியே ஒரு என்ன பண்ணுறான்னா ஜங்குக்கு என்ன பண்ணுறான், அப்படியே அந்த பால்கனிக்கு தாண்டா போயிடுறான். இந்த பக்கம் ஜிமினை அப்படியே உளறிக்கிட்டே தூங்கிடுறான். இப்போ அங்கே போயிட்டு அந்த எப்படின்னா அந்த பால்கனியில் வந்து ஒரு மாதிரி ஆங்கில் மாதிரி கொடுத்து வச்சுருப்பாங்க. இப்போ அதை பார்த்துட்டு அப்படியே வந்து ஒரு 1 hour இருக்கும். அப்படியே யோசிச்சுக்கிட்டே அப்படியே அங்கே வெளியே நின்றுட்டு ஒரு 1 hourக்கு அப்புறம் வரான். இந்த பக்கம் ஜிமினை நல்லா அப்படியே படுத்து அப்படியே அவ்வளோ அழகாக தூங்கிட்டுருக்கான். ரொம்ப க்யூட்டாக தூங்கிட்டுருக்கான். இப்போ வந்து ஜங்குக் தான் அப்படியே ஜிமினை பார்க்குறான். பார்த்துட்டு லைட்டாக அப்படின்ட்டு ஒரு ஸ்மெக் பண்ணிவிட்டு ஜங்குக்கு என்ன பண்ணுறான், ஜிமினை அப்படியே நேராக படுக்க வைக்கிறான். இப்போ டே என்னை டிஸ்டர்ப் பண்ணாத, எனக்கு தூக்கம் வருது அப்படின்ட்டு ஜிமின் சொல்கிறான். இப்போ ஜங்குக்கு தூக்கத்தில் கூட டே தான். ஏன் டே மட்டும்தான் உன்னை எல்லாம் பண்ணுவானா? மற்றவங்களாம் யாரும் பண்ண மாட்டாங்களா அப்படின்ட்டு ஜங்குக்கு அப்படியே ஒரு மாதிரி கோவமாக சொல்லிவிட்டு ஜிமினுக்கு அந்த பெட்ஷீட்டில் எடுத்து அப்படியே போற்றி விட்டுட்டு இப்போ ஜங்குக்கும் பக்கத்துலேயே படுத்துக்கிறான்டா. இப்போ ஜிமின் என்ன பண்ணுறான்னா அப்படியே நல்லா தூங்கிக்கிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நவுந்து வந்து அப்படியே ஜங்குக்கு மேலே ஹேண்டை போட்டு ஒரு மாதிரி ஹக் பண்ண மாதிரி படுத்துக்கிறான். இப்போ ஜங்குக்கு அப்படியே ஒரு மாதிரி ஷாக்காக அப்படியே ஜிமினை தான் பார்க்குறான். ஜிமினை அப்படியே ஒரு மாதிரி குழந்த மாதிரி ஃபேஸ் அப்படியே க்யூட்டாக வச்சுக்கிட்டு அப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நவுந்து வந்து அப்படியே ஜங்குக்கு வந்து ஹக் பண்ணிக்கிறான். இப்போ ஜங்குக்கு பார்த்துட்டு லைட்டாக ஒரு ஸ்மைல் பண்ணிவிட்டு அவன் எதுவுமே சொல்லலை. என்ன பண்ணுறான்னா ஜிமினை அப்படியே ஹக் பண்ணி படுத்துக்கிறான். ஓகேடா, நான் இந்த பாட்டு இதோட பண்ணிக்கிறேன். இந்த பாட்டு எப்படி இருந்துச்சுன்னு தெரியல,
கேட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் நான் சொல்ல மறந்துட்டேன். இதில் வந்து நான் நிறையா இமேஜினேஷன் பண்ணி போட்டிருக்கேன். வெறும் ரியல் ஸ்டோரி வந்து எப்படி இருந்துச்சுன்னுலாம் எனக்கு தெரியாது. அந்த ரியல் ஸ்டோரியும் கலந்து, இந்த இமேஜினேஷனும் கலந்து இந்த மாதிரி ஜி குக்கு கொண்டு வந்துட்டுருக்கேன். எப்படி இருக்குன்னு கேட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.